சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம பிரபலங்கள் எபிசோட்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி தான். ஒவ்வொரு வாரமும் இந்த பிரபலங்கள் எபிசோட்ல நம்ம ஒவ்வொரு திரை பிரபலங்கள் இல்ல வந்து பொலிட்டிக்கல் பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரபலங்கள் பத்தி நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில இந்த வாரம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேணாம், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அவரோட அப்பா வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், அவரோட தாத்தா வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி என்ன, இவர் யாரு அப்படின்றது எல்லா விஷயங்களும் தெரியும். நீ என்ன சொல்ல போற அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான, எனக்கு பிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இங்க நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டான் பாஸ்கோ ஸ்கூல்ல அவரோட படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து லைலா காலேஜ்ல வந்து அவரோட கல்லூரி படிப்பையும் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த திரைத்துறையில வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா, அவர் வந்து அவரோட ஒய்ஃப் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க கிருத்திகா அவங்க சொல்லியிருக்காங்க, நீ என்னை ப்ரப்போஸ் பண்றதுக்குலாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏமா பயப்படுறேன்னு கேட்டா, நீங்க வந்து பொலிட்டிஷியன் ஃபேமிலி, அப்புறம் நீங்க வந்து இந்த சினிமால வர மாதிரி இந்த கடத்தல் கும்பல் இதெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகா அதை கியூட்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா ரியல் டைம்ல வந்து ஐயோ அந்த மாதிரிலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுற டைப்பா அதையும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவரோட ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னா, இவர் ப்ரொடியூஸ் பண்ண மூவி 2008 விஜய் அவர்களை வச்சு குருவி அப்படின்ற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து ஆதவன் அந்த படம் வந்து சூர்யா அவர்கள் நடிச்ச அந்த படம், KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல வந்த படம், அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணாரு. ஸோ தொடர்ந்து இந்த படங்கள்லாம் வந்து அவர் கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த படத்துல ஒவ்வொரு சீன்லயும் வந்து அவர் நடிச்சிருக்காரு. முக்கியமா ஆதவன் படத்துல கிளைமேக்ஸ் வந்து நடிச்சிருக்காரு. அந்த ஒரு இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்களே நடிக்கலாமே சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க போல இருக்கு. அப்பதான் அவரும் வந்து நம்மளும் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல போய் பெர்மிஷன் கேட்டாரா இல்லையோன்றது உதயநிதி அவர்கள் தான் சொல்லணும். அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஒரு கல் ஒரு கண்ணாடி அவரோட டெபியூ மூவி. அந்த மூவில அந்த படத்தை நடிச்ச உடனே அவருக்கு வந்து பெஸ்ட் மேல் டெபியூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவார்டும் வாங்கியிருக்காருங்க. அது ஒன்றும் நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ வருஷங்கள் கடந்தும் அந்த படத்துல வந்த ஒவ்வொரு சீனும் சந்தானம் அவர்களும் உதயநிதி அவர்களும் கொடுத்த அந்த காம்பினேஷன், ஒவ்வொரு சீன், அப்புறம் வந்து ஒவ்வொரு டைலாக் டெலிவரி, சரண்யா மேம் உள்ள வந்து பேசுற அந்த டைலாக், இவங்களோட இந்த காம்போலாம் என்னமா இருந்தது இல்ல. முக்கியமா வந்து அவன் பண்ணது கூட எனக்கு பயமா இல்லடா, ஆனா நீ பண்ற ஆக்ஷன் தான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றது, எங்களை பிரிச்சு விட்டுதான் நீ வந்து கேபியா டவுட்னு சொல்லி சந்தானம் அவர்கள் சொல்றது, அப்புறம் வந்து உதயநிதி அவர்கள் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே வாமிட் எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் இப்போ கூட நான் சொல்லும் போது உங்களுக்கும் வந்து நினைவுல வந்துட்டு போகும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகான ஒரு காம்பினேஷன் சீன்ஸ், அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த படத்திலேயே அவர் வந்து பெஸ்ட் மேல் டெபியூ அப்படின்ற அவார்ட் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 17 படங்கள் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அந்த படங்கள் எல்லாமே வந்து நெஞ்சுக்கு நீதி, இந்த படத்துல எல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அவர் டெலிவர் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. முக்கியமா வந்து இந்த நெஞ்சுக்கு நீதி, இந்த சமூக பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரு. கடைசியா நடிச்ச மாமன்னன் படம் எந்த அளவுக்கு வந்து பேசப்பட்டது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மாரி செல்வராஜ் அவரோட இயக்கத்துல வந்த வடிவேலு அவர்களோட காம்பினேஷன்ல உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாருமே நடிச்ச அந்த மாமன்னன் படம் எவ்வளவு பேசு பொருளா பட்டது அப்படின்றத உங்க எல்லாருக்குமே நான் சொல்ல வேண்டாம் நான் நம்புறேன். அப்பேற்பட்ட அந்த மாமன்னன் படமும் கொடுத்துட்டாரு. கடைசியா இவர் நடிச்ச ஒவ்வொரு படத்துலயும் வந்த பாட்டுகள் அதுவும் எல்லாமே வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மையாவே வந்து இந்த பாட்டெல்லாம் இவர் நடிச்ச படமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும்ல. ரொம்ப நேர்த்தியான ஒரு பாடல்களுமா இருக்கும். அப்புறம் வந்து அந்த படங்கள் எல்லாமே வந்து எதுலையுமே நமக்கு வந்து ஒரு காம்ப்ரமைசிங்காவே இல்லாம எல்லா படமும் நல்லா தான் கொடுத்திருந்தாரு. இப்போ உதயநிதி அவர்கள் வந்து அவரும் வந்து இப்போ இந்த பாலிடிக்ஸ்குள்ள வந்ததுனால நான் இனிமே படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. இதுக்கு முன்னாடி அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. இப்போ 28 செப்டம்பர் 2024 துணை முதலமைச்சரா வந்து பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டாரு. இப்போ துணை முதலமைச்சரா அவர் இந்த ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ துணை முதலமைச்சர் ஆனதுனால அவர் படங்கள் பக்கம் வரலையா இல்ல படங்கள்ல நடிக்க மாட்டாரு அப்படின்றதையும் தாண்டி, படங்கள் தாங்க நான் நடிக்க மாட்டேன், ஆனா கண்டிப்பா நான் எல்லா படங்களையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்த படங்கள் வரைக்கும் அவர் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் அந்த ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது நம்மளும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லா படங்களையும் வந்து அவர் பார்த்துட்டு அப்புறம் அந்த படங்கள் எல்லாத்துமே வந்து இவருக்கும் இந்த சினிமா சர்க்கிள்ல நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொலீக்ஸ். ஸோ இவர் வந்து அந்த படத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து எல்லாத்தையுமே வந்து அவர் ஷேர் பண்ணுவார், அந்த கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுவார்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லையும் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இவரோட அதர் சைட் லைக் எல்லாருக்குமே வந்து இல்லைங்க இந்த ப்ரொஃபஷனல் சைடும் பர்சனல் சைடும் இருக்கு. அந்த பர்சனல் சைட் ஆஃப் உதயநிதி அவர்கள்
அவர்கள், அப்புறம் கிருத்திகா அவங்க ஒய்ஃப், இவங்க 2 பேருமே வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து ஷேர் பண்ணும்போது, ஆஹா எவ்வளோ ஒரு கியூட்டான கப்பிள்ல அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. இதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்னன்னா சாப்பாடுன்றது யாரா இருந்தா என்னங்க, எல்லாருக்குமே சாப்பாடுன்னு வரும்போது பா எப்படா நம்ம சாப்பிடுவோம், இந்த ஐட்டம் இருக்குமா, அந்த ஐட்டம் இருக்குமா, இந்த இடத்துல நல்லா இருக்குமா அப்படின்னு தேடி தேடி போய் சாப்பிட்றவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்படி இருக்கும்போது இவர் என்னைக்காவது ஒரு நாள் நான் இன்னைக்கு வெளில சாப்பிடலாமே அப்படின்னு சொன்னா, கிருத்திகா அவங்களுக்கு வந்து இல்லை எனக்கு சாப்பிடணும் போல இல்லை, அப்போ நீயும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்களாம். அப்போ உதய் நான் வீட்டில் வந்து தோசை பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே எப்பேற்பட்ட ஒரு பிரியாணியே கொடுத்தாலும் தோசையா சரி ஓகே அப்போ பிரியாணி கேன்சல் அப்படின்னு சொல்லிடுவாரா. அப்போ உதய் அவர்களை வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தோசை கொண்டு போய் கொடுத்தா போதும் போல இருக்கு, அவர் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரா. அந்த அளவுக்கு தான் வந்து கிருத்திகா மேடம் வந்து இந்த ஸ்டோரியை வந்து அவங்க 2 பேரும் இருக்கும்போது ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தோசை வந்து நீங்க சாப்பிடுவீங்க, தோசை நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, அதை நீங்க தான் சொல்லணும் உதய் அவர்கள். உதய் அவர்களும் கிருத்திகா அவர்களும் வந்து ஒரு இன்டர்வியூவில் அழகாக அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சீனை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து ரியலாகவே அது மாதிரியான ஒரு ப்ரப்போசல் சீனு இந்த சினிமாவில் வர மாதிரி நிறைய ப்ரப்போசல் சீன்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி அவங்க லைஃப்லேயும் வந்து நடந்ததாக வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா 96 படம் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த அந்த படத்தில் வந்து ஃபவுண்டைன் பிளாசாவில் வந்து அவள் வந்து ப்ரப்போசல் சீன் இருக்கும்ல, அதே மாதிரி ரியல் லைஃப்பில் தான் வந்து உதயநிதி அவர்கள் வந்து கிருத்திகா அவங்கள வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களாம். இல்லை என்ன வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னன்னா கிருத்திகா அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். இதை வந்து அவங்க 4 பேர், அதாவது நம்ம முதலமைச்சர் அவர்கள், அப்புறம் அவங்க அம்மா அவர், அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் வந்து கிருத்திகா இவங்க 4 பேருமே சேர்ந்து இந்த படத்தை பார்க்கும்போது இந்த விஷயத்தை வந்து கிருத்திகா அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்களாம். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து புதுசாக இப்போ இந்த கான்ஸ்டிடியூன்சியில் வந்து வின் பண்ணார். இந்த ட்ரிப்ளிகேன் ஷேட்பேட் அங்கே வந்து அந்த கான்ஸ்டிடியூன்சியில் வந்து அதை வின் பண்ணும்போது அதை வின் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நிறைய செஞ்சுருக்காராம். முக்கியமாக இந்த சியூர் மிஷின்லாம் வந்து இந்த ரோபோ ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் வந்து செஞ்சு அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே. தொடர்ந்து வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்ய செய்ய வந்து அந்த கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாட்டி வந்து மழை வெள்ளம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அப்போ வந்து நம்மளோட சிஎம் அவர்கள் வந்து இவரை கூப்பிட்டு எங்கே எல்லாருமே போயிட்டாங்க அவங்களோட தொகுதிக்கு, இவர் எங்கே போனார் இன்னும் காணமே அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் புதுசாக தான் அப்புறம் வந்து அந்த தொகுதிக்கு வந்திருக்கிற அந்த சமயம் அப்போ வந்து என்னது தொகுதியில் மழை பெய்யுதா அப்படின்னு வந்து உதய் அவர்கள் கேட்டது உண்மையாகவே ரொம்ப வைரலாக போச்சுங்க. அதுவும் அவரே தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போதான் வந்து புதுசாக இது மட்டும் இல்லாமல் அவர் ஆவுன்னா வந்து இந்த சேட்பட்டில் இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கு போய் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து சந்திச்சு, அதுவும் அந்த கொரோனா பீரியடில் வந்து சந்திச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணி செஞ்சது. உடனே மற்ற தொகுதியில் இருக்கிற மினிஸ்டர்ஸ்லாம் போய் என்னங்க அடிக்கடி தம்பி இந்த மாதிரி போய் மினிஸ்டர்ஸ்லாம் போய் வந்து கேட்டாங்களாம், தொகுதியில் இருக்கிற மக்களை போய் அடிக்கடி இந்த மாதிரி போய் சந்திச்சா எங்களுக்கு இருக்கிற பிஸி ஸ்கெட்யூல நாங்க எப்படிங்க போய் பார்க்க முடியும் மக்களை அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து புதுசா கல்யாணம் ஆன உடனே எல்லாரும் பொண்டாட்டியை தேடி போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உதயும் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை நகைச்சுவையா வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்கும் போதுல அது நகைச்சுவை தன்மையா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சட்டமன்ற இந்த கூட்டத்தொடர்லாம் நடக்கும்ல, அங்க வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது நகைச்சுவையான ஒரு விஷயமா அதுவுமே ரொம்ப வைரலா வந்து பேசப்பட்டது. எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்கள்கிட்டயே ஒரு டைரக்டா வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. நீங்க என்னோட கார்ல ஏற வந்தீங்க, தாராளமா ஏறி போய்க்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நீங்க கமலாலயம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே அந்த ஒரு விஷயம் சொன்னது அங்க வந்து ஒரு பெரிய ஒரு சிரிப்பலையை வந்து கிரியேட் பண்ணுச்சு. எல்லாருமே அதை ரசிச்சாங்க. இந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை உணர்வு என்னதான் வந்து எதிரணிகள் எதிர்கட்சிகளா இருந்தாலுமே அவங்க வந்து இந்த மியூச்சுவலா இந்த மாதிரியான வந்து சிரிச்சு இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுமே வந்து இது நகைச்சுவையா தான் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. எஸ் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரியான தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரோட தொகுதிக்காகட்டும் சரி, இப்போ இந்த F1 ஃபார்முலா ரேஸ் அது பண்ணது, அப்புறம் வந்து செஸ் ஒலிம்பியாட் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே கொண்டு வந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து உதயநிதி அவர்கள் வந்து இந்த தமிழ்நாடு மக்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காரு. இங்கேருந்து நிறைய வீராங்கனைகள் நிறைய வீரர்கள் இந்த மாதிரியான வெளிநாடுகளுக்கும் போய் நிறைய கோப்பைகள் நிறைய பரிசுகள் அதெல்லாம் வந்து ஜெயிச்சு கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பெடுத்து நிறைய விஷயங்கள் இங்கே தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ உதயநிதி சார். ஆன் யோர் பர்த்டே பிபிடி சினிமா நேர்கள் சார்பா எங்களோட வந்து நிர்வாகம் சார்பா உங்களுக்கு எங்களோட
பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப இருக்கிற தலைமுறையினர், இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், இப்ப இருக்கிறவங்க யாருமே வந்து பாதி பேர் தன்னோட அப்பா அம்மாவை மதிக்கல, இல்ல வந்து எப்படி வந்து அவங்க சீரழிஞ்சு போயிருக்காங்க, கெட்டு போயிருக்காங்க அப்படின்றது தொடர்ந்து நம்ம டெய்லியுமே இந்த நியூஸ்ல நிறைய பேப்பர்ஸ்ல அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி இவங்க எவ்வளோ பெரிய வந்து அந்த ஒரு 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 ஃபேமிலிலேருந்து வந்தாலுமே அவங்கவுங்களோட சீனியர்ஸ்க்கு இல்லை அவங்கவுங்களோட குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல எந்த ஒரு எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. அதை நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எப்படி கலைஞர் அவர்களுக்கு மரியாதை கொடுத்ததும், இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து அவர் தலைவர் தலைவர் அப்பான்னு கூப்பிடுறதை விட நான் தலைவர் தலைவர் அப்படின்றது தான் நிறைய இடத்துல சொல்லி நான் பார்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான வந்து அவர் எப்படி மரியாதை கொடுத்து அப்பா அம்மா அப்படின்னு வந்து அந்த மாதிரியான ஒரு அது கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை அவர் என்றைக்குமே வந்து அது குறைச்சதே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவர்கிட்டேருந்து வந்து உண்மையாகவே வந்து பார்த்து கற்றுக்க வேண்டிய இப்போ இருக்கிற சமுதாயம். ஏன்னா இப்போ இருக்கிற சமுதாயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யாருமே ஒரு ரைட்டான ஒரு ஃபோக்கஸில் இருக்கோமா, எல்லாமே வந்து டீவியேட் ஆகி இப்போ இருக்கிற சின்ன பசங்க கூட கத்தி எடுக்கிறதும் மது போதைகளுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் போக போது அந்த பார்க்குற இதில் இன்னைக்கு அவர் அந்த சேட்பட் அந்த கான்ஸ்டிடியூன்ஸில் அவரே நின்று அது வந்து ஜெயிச்சிருக்காரு. அவர் டைரக்டாவே வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட் அவருக்கு எடுத்து கொடுக்கல. அவர் முறைப்படி அந்த தொகுதியில நின்று வாக்கு சேகரிச்சு ஜெயிச்சு தான் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு. அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா ஆனதுக்கான காரணம் அவர் அந்த தொகுதியில போய் நின்று வாக்கு சேகரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அது மட்டும் இல்லாம கொரோனா பீரியட்ல அந்த மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் அந்த டைம்ல அந்த இன்டர்வியூஸ்லாம் எடுத்து போட்டாங்க. அந்த மக்கள் எல்லாருமே உதயநிதி ஐயா வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அந்த வீடெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன்னா நாங்களே அந்த வீட்டில் போய் அந்த இன்டர்வியூஸ்லாம் எடுத்திருக்கோங்க அந்த மக்கள் கிட்ட. அந்த டைம்ல போய் பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் உதயநிதி அவர்கள் வந்தாரா, இந்த மாதிரியான மினிஸ்டர்ஸ்லாம் இது மாதிரிலாம் வீட்டுக்குள்ள வந்து செய்வாங்களா? ஏன்னா இப்போலாம் வந்து என்ன பேசப்படுதுன்னா ஜெயிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் எங்க வராங்க அப்படின்றத தாண்டி அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த தொகுதி மக்களை யாருமே ஏமாத்தாம ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அது அந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம போற்றத்தக்க ஒரு விஷயமா இந்த மொமெண்ட்ல நான் வந்து பதிய விரும்புகிறேன். ஸோ தொடர்ந்து உதயநிதி அவர்கள் வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்மளோட ஸ்போர்ட்ஸை இன்னும் டெவலப் பண்ணணும், இன்னும் உலக நாடுகள் தரத்தில் நம்ம ஸ்போர்ட்ஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகணும், நிறைய வீரர் வீராங்கனைகளுக்கு நல்ல வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த தருணம் மூலமாக நாங்களும் வந்து அவர்கிட்ட வந்து வேண்டுகோள் விடுக்கிறோம். ஸோ உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதயம் கனிந்த ஒரு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.